விசையுறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழிலன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அறிவு திருவிழாவாக விருதுநகரில் புத்தக திருவிழாவை 4வது முறையாக முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெருந்தகை திரு முருகானந்தம் அவர்களே, தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட அலுவலர் விருதுநகர் மாவட்டம் திரு ஜே ஜார்ஜ் ஆண்டனி மைக்கேல் அவர்களே, தலைமை உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை விருதுநகர் மாவட்டம் திட்ட இயக்குனர் திரு வி கேசவதாசன் அவர்களே, கலைவளம் என்கின்ற தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் திரு சரவணகாந்த் அவர்களே, பெண்ணறிவு என்கின்ற தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கும் திருமதி விஜிலா தேரிராஜன் அவர்களே, ஆகாசவாசம் கவிதை நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய அன்பு தோழி அபிதா அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பிரமுகர்களே, ஊடகவியலாளர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். புத்தக திருவிழா நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அழைப்பு வந்தவுடன் சரி என்று சொன்னேன். என்ன தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்டார்கள். புத்தகம் எனும் ஆதி மரம் என்று தலைப்பு தந்துவிட்டேன். எனக்கு புத்தகங்களை நிரம்ப பிடிக்கும். ஏன் என்றால் இதுவரைக்குமான என்னுடைய பயணத்தில் யாரிடமும் நான் சிரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து விடாமல் என்னை சுயமரியாதையுடன் தூக்கி நிறுத்திய மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம். அதனால் புத்தகத்தின் மீது எனக்கு கவனம் அதிகம். எல்லா புத்தகங்களும் உயர்ந்தனவா? எல்லா புத்தகங்களையும் படித்து விட முடியுமா? புத்தக என்பதற்கு என்ன பொருள்? நூல் என்று தமிழன் பெயர் வைத்திருக்கிறானே, என்ன பொருள்? எதற்காக இந்த புத்தகங்களை நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும்? புத்தக திருவிழாக்கள் எதற்காக? மிகப்பெரிய நூலகங்கள் எதற்காக? கல்விக்கூடங்கள் எதற்காக? புத்தக சுமைகள் எதற்காக? புத்தகங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோமே, இந்த புத்தகம் என்பது எது? நான் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் படித்து பெற்ற அறிவு, இந்த அறிவை பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு வேள்வி. யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பேசுறவங்களா கேட்கிறவங்களா? நான் கேட்கிறவங்க தான். பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா சீட்ல உட்காந்துட்டு நாங்க தேடி தேடி படிச்சதெல்லாம் இங்க சொல்ல, நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கையில வச்சுக்கிட்டு ஃபேன் சுத்த உட்காந்து கேட்குறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரசு
தான் யாரை ஆள்கிறோமோ அவர்களிடத்தில் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசு தான் மக்களை உண்மையாகவே ஆள்கின்ற அரசு. இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த புத்தக திருவிழாக்களை முன்னெடுப்பதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன. 4வது முறையாக விருதுநகர் இந்த பெருவிழாவை காண்கிறது. நான் தொடர்ந்து வருகிறேன். இன்றைய நாள் வேலை நாள். நாளை காலையில் வேலைக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த 8 மணி தியாலத்தில், இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நாளை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் என்றால் விருதுநகர் மாவட்டத்தில் கேட்போர் சிறந்து இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று பொருள். நான் திடீர்னு சில விஷயங்களை பேசுவேன். இது நான் கற்ற கல்வியினால் வந்தது. நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிபடுத்துகின்றன. புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? எல்லா கூட்டத்திலையும் கேட்கிறேன் இந்த விஷயத்தை, இந்த கூட்டத்திலையும் கேட்கிறேன். ஒரு புத்தகத்தை காலில் பற்றுச்சு, என்ன செய்யலாம்? தொட்டு அப்படியா எடுத்து நல்லது. வேற இடம்னா உங்க வீடா? ஒரு விஷயம் சொல்லவா? இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இப்ப அரபியில என்ன கிடைக்குது நமக்கு? அரபி மொழியில என்ன கிடைக்குது? படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது? குர்ஆன் கிடைக்குதா? சமஸ்கிருதத்துல என்ன கிடைக்குது? கீதை கிடைக்குதா? பகவத்கீதை கிடைக்குதா? இப்ப 2 வேற மொழின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழுக்கு நான் வரவே இல்லை. காலுக்கு கீழே ஏதோ அரபியிலையோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடக்குது. நீங்க மிதிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க. என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது, அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்தில். அதுல யாரோ ஒரு சில்மிஷக்காரன், அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர், ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? தொட்டுதான் கும்பிடுவீங்க. ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது, எழுத்து தான் தெரியும். அதனால தான் சொல்றது படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். படிச்சாதான் எதை தொட்டு கும்பிடுறது, எதை கிழிச்சு நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும். எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை. புத்தகங்கள் என்றது ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஆயுதம் அது. இந்த புத்தகத்திற்கான ஆயுதங்களை கையில் எடுத்து இருக்கக்கூடிய மதங்களை நான் பேசினேன்னு வச்சுக்கங்க, நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க. எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம். இஸ்லாம்னா சொல்லிட்டோம் நம்ம, குர்ஆன். கிறிஸ்துவம்னா பைபிள். இந்து மதம் என்றால் ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தங்கள், உபனிஷதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். ஒரு மதம் ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம். புத்தகம் இல்லாமல் எந்த மதத்தையும் நீங்கள் பரப்பிவிட முடியாது. நான் சொல்ல விட்டுமா தமிழர்களின் ஆயுதம் எது என்று? திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன. ஒன்றும் இல்லை, எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார்,
எது தெரியுமா நல்ல புத்தகம்? நீ படிக்கும் பொழுதெல்லாம் நீ புரட்டி புரட்டி படிக்கிறிய, அது நல்ல புத்தகம் இல்ல. படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார். என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன், நான் வாசித்தபடி இருக்கிறேன். ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து விட்டால், உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால், நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன். ஒண்ணும் இல்ல, இந்த நூல் அறிவு என்ன செய்யும் தெரியுமா? இந்த மிகப்பெரிய அந்த ஆதி மரத்தை, நான் பார்த்து வியக்கக்கூடிய அந்த புத்தகத்தை, அதில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை நான் வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது என்னுடைய உயரம் நான் பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு உயர்ந்து நிற்கிறது. இந்த வாசனை, இந்த வாசிப்பு என்ன பிரச்சனை தெரியுமா ஐயா? இன்னைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை ரொம்ப சூட்சுமமா கொடுத்தேன், ஒரு மெட்டாபிசிக்கலா கொடுத்திருக்கேன். இந்த தலைப்பை நான் உங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரத்துக்கடியில நிறுத்திட்டு தான் போவேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட மரத்தை பற்றி பேசினார்கள். ஒரு பெண் மரத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டாள் என்று. இந்த போராளியை பற்றி பேசினேன். வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்லை. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்கிறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இதை அப்படியே சொல்லிடுறேன். சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை, அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறா, நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றா, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார். இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நாம தான் என் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இந்த பேச்செல்லாம் இந்த வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கேட்பாங்களா சார்? 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் இல்ல. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகிவிட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. நான் இங்க உங்க இந்த கூட்டத்தையே பார்த்து கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் தனக்கு புத்தகம் வாங்க வந்தீங்க? எல்லாம் தன் பிள்ளைக்கு வாங்க வந்திருப்பீங்க. இதை படிடா, அதை படி, அதை படி, இதை வாங்கு, இதை வாங்கு. நீங்க என்ன வாங்குனீங்க? இன்னைக்கு எத்தனாவது நாள் சார்? 6வது நாள். 4வது நாளா? 6வது நாளா? நான் சொல்றேன், புக்கு வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. டக்குன்னு போயெல்லாம் வாங்கிடப்படாது. ஒரு நாள் வரணும், சுற்றி பார்க்கணும். 2வது நாள் கடையில இருந்து எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸையும் வாங்கிக்கணும். வீட்டில் போய் உங்க இருக்கிற காசு பார்க்கணும், என்ன புத்தகம் உங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு செய்யணும்.
வீட்டுக்கு எந்த புத்தகம் வருதோ அடுத்த வருடத்திற்குள் அதை வாசிச்சு முடிச்சிடணுங்கிற வேகம் இருந்தால் ஒழிய புத்தகத்தை வாங்காது. பிளான் பண்ணி வாங்குங்க. 10 நாள் இருக்குல்ல, காசு சேர்த்து வச்சுக்கோங்க. வந்து கேளுங்க எவ்வளவு ரூபான்னு. புதிதாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இந்த புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கின்ற பொழுது நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. சொன்னா நம்புவீங்களா? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு 10 கூட இருக்காது, அதுக்கு 4ஆம் கிளாஸ் படிக்குது, படிச்சிட்டு இருக்கு. புக்கு பேரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா என்ன படிக்கிறேன் தெரியல, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சு. நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்கிறேன். புத்தகத்தை வாசிக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் லெவல் இங்க இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன். இருக்கீங்களா? அவரு மொபைல் பார்த்துக்கிட்டே கையை தூக்குறது. நானும் இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன், அம்மா 25 வயசுலலாம் நான் என்ன ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா, என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறாம்மா, ஏம்மான்னு கேட்டேன். எங்க அம்மா 82 வயசு, போன வாரம் தந்த பதில், உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல, அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது, நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த, அதனால தான் நீ வேகமா வளர்ந்த, அவன் ஸ்லோவா வளர்றான்னு சொன்ன. புரிஞ்சுதா? நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்லை? நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கறத நிறுத்துங்க முதல்ல, அதுங்க வளர்ந்துரும். நாமளே வளர்ந்துட்டோம், அதுங்க வளராதா? வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான். நான் படிச்சு விதிர்த்து போனேன். இதே விருதுநகர்ல சொல்லி இருக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு முன்னால. நமக்கு தான் சொல்றதெல்லாம் மறந்து போயிரும், அதனால தானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. என்ன பாருங்க, உன் பேரனின் மகன், ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். பெரிய சாபம் தானே. எங்க அப்பா சைக்கிள் வச்சிருந்தாருங்க, நான் ஸ்கார்பியோ வச்சிருக்கேன். என் பையனை லாயரா வளர்க்கிறேன். அவன் BMW வாங்குவானா இல்லையா? அவன் BMW வாங்குறான்னா அவன் பேரன், அவன் மகன், என் பேரன் லெம்போகினி வாங்குவானா இல்லையா? அப்படிதானங்க வளர்ச்சி போகணும். நான் தான் ஸ்கார்பியோல வந்து நின்னுட்டேனே, அதுக்கப்புறம் வளர்ச்சி தானே. அவர் சொல்றாரு இல்லையா, புத்தகம் எனும் ஆதி மரம் எனக்கு ஆதி ரகசியத்தை சொல்லி தருகிறது. ஆதியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. காலம் உருண்டோடினாலும் காலத்தின் ஃபார்முலா இருக்குல்ல, அது ஒருபோதும் மாறுவது இல்லை. காலத்தின் ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த ஆப்பிரிக்க எழுத்தாளனினுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். கவனம் பாருங்களேன். வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் டிஃபன் வைக்கிறாங்க. 40% கண்ணு அங்கதான் போச்சு. நான் காலேஜ்ல டீச்சரா இருந்தவன். என் கிளாஸ்ல யாரு என்னன்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும். 25 வருஷத்துல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. ஏன்னா கவனம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை சொல்றேன்.
இந்த நாயனம் வாசிக்கிறவனுக்கு முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடப்படாது. நாங்கெல்லாம் பசியோட உட்கார்ந்து இருக்கோம்ல. பசியோட தானே உட்காந்துருக்கீங்க. சாப்பிடலாமா அவங்க? நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நம் கவனம் சிதறக்கூடிய நிகழ்ச்சிகள் சமூகத்தில் நடக்கும். அந்த கவன சிதறினால், கவனம் அந்த பக்கம் போறதுனால, அதை பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில எந்த ஏற்றமும் நடக்காது. இப்போ இங்க வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு போனாங்க, அதை பார்த்து ஏதாவது வாழ்க்கையில வளர்ந்துட்டோமா? இந்த மிக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது உங்க கவனம் செதுங்க. மறுபடியும் இதே மனநிலையில் நீங்கள் இருக்க இதே வார்த்தை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். கவனத்தை சிதறடிக்காது. எதுவாக இருந்தாலும் நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஸ்நாக்ஸ் வச்சதை நான் பார்த்துட்டேன், ஆனா என் கவனம் சிதறல, பேசிக்கொண்டே இருக்கிறேன். கவனம் என்பது மற்ற எதையும் கவனிக்காததல்ல. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதன் மீது கவனமாக இருப்பதற்கு பெயர் தான் கவனம். மற்றதெல்லாம் தெரியும், ஆனால் கவனம் ஒன்றின் மீது தான் இருக்கும். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை, உன் பேரனின் மகன் வறுமையில் தெருவில் நடப்பான். அதுக்கு அவரு 4 காரணங்களை சொல்றார். என் பேரனின் அல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்கள் பேரர்கள் கூட இதில் அடக்கம். 4 விஷயத்தை மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 1 ரூல், ஆதி ரூல். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். நான் உருவானது போல் சிரமங்க. என்ன இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியுமா? மொபைல்ல வந்து 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷமா தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னால இந்த மொபைல்ல நான் வர்றதுக்கு இதற்கு முன்னால 27 வருஷம் உழைச்சிருக்கேன். 27 ஆண்டுகளின் உழைப்பு தான் ஒரு நாளில் உங்களுடைய திரையில் நான் வருகிறேன். அந்த உழைப்பிற்கான வெளிச்சம் தான். அதை நீங்க மாத்தாம ஃபுல்லா கேட்டுட்டு அப்படி கடக்குறீங்க. இத புரிஞ்சுக்கலாம்ல. நம்ம ஒரு நாளில் யாரும் சாதனையாளர்களாக வர முடியாது. தொடர் உழைப்பு இருக்க வேண்டும். என்ன ஆகும்? சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். நான் தான் வலிமையாயிட்டேனே, இனி எதுக்கு எனக்கு சைக்கிள்? புக் பண்ணு கார். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். இங்கதான் புத்தகத்தை ஏன் படிக்கணுங்கிறது. இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க, புத்தகம் தான் சொல்லித்தரும். பாருங்க, வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். அடுத்து, வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் தெருவில் வாகனங்கள் இன்றி நடப்பான். வாழ்ந்து கெட்ட குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கேட்டிருப்போமா? வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு? ஆதியில் இருந்த அந்த உழைப்பு, ஆதியில் இருந்த அந்த விருப்பம், ஆதியில் இருந்த அந்த ஆர்வம், ஆதியில் இருந்த அந்த அறிவு, ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும். இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது.
புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது, உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து. ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத. ஒரு 1/2 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 2 மாடி ஏற சொல்லுங்களேன் உங்க பிள்ளைய. ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்துக் கொள்ளும். அது வெயிட்டை தூக்கிடக்கூடாது. நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன். புத்தகம் என்னை ஆதியினுடைய ரகசியத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்கிறாத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா? நான் இன்றைக்கு உங்களுக்கு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். சூட்சுமமான விதி அது. நீங்க நினைக்கிறீங்களாப்பா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. அபிதா நினைச்சிருக்கலாம். குட்டி புக்கு தான், கவிதை தான் எழுதிட்டாங்க. ரொம்ப ஆழமா நினைச்சு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த புத்தகத்தை விட சிறந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடப்படாமல், மேடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன வெளியில் வருவதற்கு. ஆனால் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? எழுதியவர்களின் என்ன பலம். இருக்கா நம்ம கிட்ட இந்த முயற்சி? இருக்கா? 6 நிமிஷம் பேசிட்டு 1 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் சொன்னாங்களே அவங்க. அதை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் இருக்கு இல்லைங்க. எடுத்த காரியத்தை முடிப்பேன். உன் 5 நிமிடம் என்பது என் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த புத்தகங்கள் எழுதுவதற்கு எனக்கு வேண்டும் என்று அபிதா நினைத்தார், வந்தார், எடுத்தார். அடுத்த நிலையிலே அவர் இன்னும் சிறப்பான புத்தகங்களை எடுத்து முன்னால் வைப்பார். இந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இப்படி சொல்றேன், இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது, ரொம்ப வீரியமானது, சும்மா கிடையாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர் என்கிறீங்க நீங்க? எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாதபடிக்கு எனக்கு பணி நெருக்கடி சூழல், வந்துடவே முடியாதபடிக்கு என்னுடைய ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறியப்பான்னு சொல்லுவீங்க. நேற்று சென்னை, அதற்கு முன்னால் கடலூர், அதற்கு முன்னால் மதுரை, அதற்கு முன்னால் திருவனந்தபுரம், அதற்கு முன்னால் பர்மா, எல்லாம் ஒரு வாரத்தில். இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம். நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை. நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு? நீங்க நம்பினா நம்புங்க. என்னால் நின்று பேசிவிடவே முடியாது. ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தான் வரணும், அவங்க பேசணும், அவங்க பேசுறத நான் உட்கார்ந்து கேட்கணும். முடிஞ்சது. பிரபஞ்சம் குறித்து கொண்டது. என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு. இந்தா போ, பேசு போ. ஆட்கள் தானே நான் தருகிறேன், போ. புதிய புதிய செய்திகளை சொல். நான் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். நான் படித்த புத்தகத்தில் இருந்து. சில புத்தகங்களுடைய தலைப்பை நடுங்க வைக்கோங்க. கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன், அவன் எழுதினாங்க ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச ஆங்கில புத்தகம் அது, யாரேனும் மொழிபெயர்த்தால் நலம். அவன் எழுதுறாங்க, why good people always have the bad choices. ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார்.
பெண்களுக்கு புரியுதா? ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன், மோசமான கூட்டாளி வச்சிருப்பாங்க. புத்தி அப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஜெயலலிதா அம்மாவே நான் அதுல சேர்த்துக்குவேன். சூப்பருங்க. அவங்க யார் கூட இருந்தது? யாரை கூட வைத்திருக்க வேண்டும்? நல்லவர்கள், வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. 18 எபிசோட் முடிஞ்சா கடந்துருங்க. 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தான். அவன் எழுதுகிறான் முன்னுரையில், நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக. ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன. ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்படி எழுதுறாங்க. அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட். புத்தகம் என்னை இழைத்து கொண்டு சென்று ஆதி சிந்தனையில் நிறுத்துகிறது. மனிதன் எதற்காக தோன்றினான்? அவன் நாகரீகமானவன், அவன் மொழி அறிந்தவன், அவன் கவிதை தெரிந்தவன், அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன். அந்த ஆதி மனிதன், மொழியை உருவாக்கிய ஆதி மனிதன், அவன் சொல்றான் அந்த வார்த்தையை. அப்படியே கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. பர்வீன் சுல்தான் வாய்ஸ் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த கடுமை பிடிக்காது. ஆனா ஐயா நான் சொல்றேன் ஐயா, என்னுடைய வாய்ஸ் 2 தான். ஒன்னு அம்மா வாய்ஸ், ஒன்னு டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே அடங்காது, எதுக்குமே பயப்படாது. அதுக்கு நோக்கம் என்னன்னா, தன் புள்ள நல்லா இருக்கணும், தான் ஸ்கூல் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க நல்லபடியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 2 நோக்கம் தான். வேற எந்த நோக்கமும் தாய்க்கும் டீச்சருக்கும் கிடையவே கிடையாது. அந்த நோக்கம் தான் என்னுடைய டோன். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றாங்க. அவன் முடிஞ்சா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏதேனும் ஒன்று தருகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன், நான் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல. நீங்க ஒரு 500 பேர் இருப்பீங்க, 700 பேர், 800 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 800 பேருடைய அரை மணி நேரம் எவ்வளோங்க? 400 மணி நேரங்க. 400 மணி நேரத்தை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்றால், என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல, அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு. இதுல இன்னொன்னு, நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன். அந்த கவனமும் எனக்கு உண்டு. இதை மறுபடியும் என்னால் பெற்றுவிட முடியாது இல்லையா என் வாழ்க்கை. அவன் 18 எபிசோடு எழுதுறான். 18 எபிசோடும் கருப்பு புள்ளி அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துறான். கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட். அதுல அவன் பட்டியல் போடுறா பாருங்க. அந்த பட்டியலை எனக்கு பிடிச்ச ஒரு 4 பட்டியலை மட்டும் சொல்றேன். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன். உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா, இங்கே அடகு வையுங்க. ஏம்மா, நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்கே போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்க. இன்னொருத்தர் வந்து, அவர் என்ன இன்ஜினியரா? இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீ என்ன இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் இருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள், வெளியேறுங்கள். யார் எதை சொன்னாலும், சினிமால சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்லா கைத்துக்கு தம்பி, நீதான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். நீ நல்லா உயர்த்து, நான் ஸ்டூடெண்ட்னு நல்லா உயர்த்து, ஒரு தப்பும் இல்லை.
பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய். காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சரு. ரியல் லைஃப்ல யாரு டீச்சரு? இந்த நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல. அது ரீல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர். எனக்கு தெரியும் 17-18 வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது. அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும். எதையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்குவேன். ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன். ஒன்றை புரிந்து கொள், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துட்டு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ கோயில்லையோ கொடுத்துட்டா பாவம் போயிடும். ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அடுத்து சொல்றான் பாருங்க பெண்களே, ஜெண்டர் பயர் பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அது செய்யாது, சூப்பரா செய்யும், சூப்பரா செய்யும், பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தானே வரோம். பிளைண்ட் ஸ்பாட். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே, கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டுல இந்த ஜெனரேஷன்ல சொல்றேன், நமக்கெல்லாம் கிடைக்கல.